தூக்கிச்சு ஆளே தூக்கிச்சு சொர்க்கத்துக்கு போறேன். பாதி சவாகரத்துக்கு போய் அப்படியே பாதி ரிட்டர்ன் வந்தேன். 4 கிலோ திராட்சையில உரைக்கிறான் எல்லாரும் குடிக்கிறோம். திராட்சை அழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க. திராட்சை வந்து இந்த மாதிரி வந்து ஒடியாம வந்து அழிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வைக்கலாங்க. அப்போதான் அதில் வர அழுக்கெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துடும். அதனால தான் உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஊற வச்ச கிரேப்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கிரேப் ஒயின் செய்ய போகிறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டான கிரேப் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஸ்வீட் உள்ளது தான் எடுத்துருக்கோம். புளிப்பு உள்ளது எடுத்திங்கன்னா சர்க்கரை அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து ஸ்வீட் உள்ளது எடுத்தோம்னா சர்க்கரை கம்மியாக போட வேண்டியதாக இருக்கும். வாங்க இப்போ கிரேப் ஒயின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், கிரேப் வந்து கைப்படாமல் மசிஞ்சு எடுக்கணும். அதுதான் நம்ம மொத்தம் சட்டி எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ மத்தில் போட்டு நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம். போடுப்பா, கிரேப் போடு 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 போடு. இப்போ வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ நேரத்தில் மைய அரைப்பீங்க. நம்ம கை வச்சா கல்லும் கரையும். ஏம்மா, திராட்சை கறி தான் பார்க்கலாம். கறி சத்தம் கேக்குதா? என்னய்யா போதுமா? வீட்டில் சாம்பார் கடைஞ்சி பழக்கமாண்ணா? எல்லாம் பழக்கம் ஐயா வீட்டில். இது பார்த்தீங்கன்னா நம்ம 25 லிட்டர் தண்ணி கேன மூடி இருக்குது. இது ஹோல்ஸ் போட்டு நம்ம டியூப் இது உள்ள சொருகிக்கணும். பாருங்க மக்களே, 25 லிட்டர் கேனில் தான் நம்ம ஒயின் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேன் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம். இதில் தான் நம்ம ஒயின் செய்ய போகிறோம். வாங்க ஒயின் இதில் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சுட்டு கூட கீழே ஊற்ற மாட்டேங்குது. சக்கரை கொட்டுறதுக்கு புனல் வச்சுக்கலாம். சக்கரை கொட்டிக்கலாம். சக்கரை எப்படி இறங்குது பாரு ஐயா. சர்க்கரையை ஒரு லேயரில் சேர்த்தோம். இப்போ திரும்பி ஒரு லேயர் வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். ஒயின் செய்யறதுக்கு கோதுமை வந்து நம்ம நல்லா அழிச்சு எடுத்துக்கலாங்க. தூசு இல்லாமல் நல்லா அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. டஸ்ட்லாம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. சுடு தண்ணியில் சர்க்கரை சேர்த்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒயின் நல்லா வரும். ரெட் சிப் போட்டு ஆக்டிவேட் பண்ணதில்ல. தம்பி விக்ரம், சொல்லுங்கண்ணா. இந்த ஈஸ்ட் தான் நம்மளுக்கு நொதித்தல் தன்மையை வந்து உருவாக்குது. நொதித்தல்? ஆமாம், அதுக்காக புளிப்பு தன்மை. கோதுமை சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். லவங்கம் சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். என்ன நினைச்சிரா? இம்மா நினைச்சா ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம 4 கிலோ திராட்சை இருக்கோம். அதுக்கு 3 கிலோ சர்க்கரை சேர்த்தா போதுங்க. கடைசி கரண்டி சர்க்கரை. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குளிக்கலாம் ஐயா. குளிக்குங்க ஐயா. ஒயின் செய்தோம். அது வேறு மெத்தடில் செய்தோம். இது வேறு மெத்தடில் செய்தோம். அது வந்து கண்ணாடி ஜாரில் அது செய்தோம். இப்போ வந்து நம்ம 25 லிட்டர் கேனில் செய்திருக்கோம். டியூப் வந்து அதனுடைய மூடியில் போட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். எதனாலனா இதனுடைய கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகுதுனால அந்த டியூப் வந்து மூடியில் போட்டு நம்ம வெளியில் கண்ணாடி ஜாரில் தண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஓஸ் உள்ளே வைக்கலாம். ஓஸ் உள்ளே போட்டுடலாம். மூடி போட்டுக்கலாம். சூப்பராக தம்பி. நம்ம ஒயின் கேன்லேருந்து டியூப் போட்டிருக்கோம்ல. ஆமாண்ணா. டியூப் வந்து கண்ணாடி ஜாரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் போட்டுடலாம். எதனாலனா இதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி தண்ணிக்குள்ளே வரும். ஆனால் வெளியில் இருக்கிற கேஸ் உள்ளே போகாது. அதனால தான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து என்ன பண்ணலாம், ஒரு 15 நாளைக்கு ஊற வைக்கலாம்.
தம்பி 15 நாளா? 15 நாள். இன்னைக்கே கிடைக்குன்னு பார்த்தேன். 15 நாள் போகிறது. இதை பார்க்கலாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே பாருங்க, ஒயின் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வந்துச்சுடா 15வது நாள் இது. 15வது நாளா? ஒயின் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு, திராட்சை ஒயின். கோவா தந்தோன்னு வருமே பாய், முதல்ல பயரமா இருக்குதுடா. 1 இன்ச் பைப்ல அடிக்குமா, பைப்புல தண்ணி புதுசா ஓப்பன் பண்ண அது போல அடித்து பாரு. இது ரத்த பூமி. ஒயின் தான் வரும். சீக்கிரம் பெரி பிரியம்மா பிரிப்பா தம்பி. பாய்க்கு ஒயின்னா ரொம்ப இஷ்டம். நான் பாய் ஆல் இந்தியா பர்மனன்ட் பாய். அந்த நெடி வருதுங்க. வாசம். 15 நாள் வெயிட் பண்ணி வடிகட்டிடலாம் பாய், வடிகட்டிடலாம் பாய். ஆஹா, பார்க்கும்போதே ஊற்றி அடிக்கணும் போல தோணுதப்ப. பாய் சொல்லுப்பா. ஒயின் ரெடி ஆயிடுச்சு பாய், குச்சி டேஸ்ட் பார்த்தலாம். ரைட்பா. போதும் பாய் ஃபர்ஸ்ட் பாருங்க. சரி இது டேஸ்ட். டேஸ்ட் பாட்டில் விளையாடுது அப்படியே. மூச்சு ஓட முடியல பாய், மூச்சே கூட குடிக்கிற அவ்வளோ டேஸ்டா இருக்குதா? அவருக்கு அதுன்னா கொஞ்சம் இஷ்டம். தித்தி பாக்குதுப்பா. குடுப்பா தம்பி விக்ரம, எப்படி காட்டு? கடையில் கூட ஜூஸ் சாப்பிட்டுக்கிற மாதிரி கிரேப் ஜூஸ், அது கூட டேஸ்ட் இல்ல. ஆனா நம்மளே கைப்பட அந்த மத்தில போட்டு கிரேப் கணிஞ்சி ஏலக்காய் பட்டல அவங்க இன்னும் ஒரு 4 போட்டேன், ஈஸ்ட் எல்லாம் போட்டு தூக்கணும் பாரு. தூக்கிச்சு ஆலையே சொர்க்கத்துக்கு போறேன். பாதி சவாகரத்துக்கு போய் அப்படியே பாதி ரிட்டர்ன் வந்தேன். சொர்க்கத்துக்கு போய் சூப்பர். சாப்பிடு. ஏய் நீ குடிக்கிற ஜூஸ் குடிக்கிறது நல்லா இருக்குயா? எப்படி டேஸ்டா? அருமை. ஐயா ஒன்று கொஞ்சம் ஊற்ற. ரொம்ப டேஸ்டா இருக்குது. டேஸ்டா இருக்குதா? அருமையா இருக்குது. ஐயா இது கொஞ்சம் ஒயின் என்ன இஷ்டம் போல ஐயா. நிறைய சாப்பிட்டீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போறது எங்களுக்கு கஷ்டம். அப்படியா? எப்பா அமிர்த மாதிரி இருக்குதல, நல்லா சிரிப்பா இருக்குப்பா. கிரேப் ஒயின் வந்து போதையே கிடையாது, உடம்புக்கு வந்து இது அவ்வளோ நல்லது. 10% மட்டும் தான் இதில் ஆல்கஹால் இருக்குது. மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.